எஃபெக்டிவ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு எப்படி ஆடியன்ஸ் பில்ட் பண்றது? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது சிம்பிள் தான். ஆனால் நிறைய பேர் அதை கம்ப்ளிகேட் பண்ணி லிங்க் அங்கே இங்கே ஸ்பேம் பண்ணிட்டு அது இதுன்னுட்டு தெரிவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பெட்டரான நல்ல லாங் டைமுக்கு சஸ்டைனபிளா சேரணும்னா 2 விஷயம் நீங்க முக்கியமா கருதி கொள்ளணும். முதலாவது பில்ட் அ பிராண்ட். சரிண்ணா, இப்போ நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் செய்யலாம், எந்த சர்வீஸுக்கு வேணாலும் செய்யலாம், எதுக்கு வேணும்னாலும் செய்யலாம். ஆனா அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸோட கம்பெனியை நீங்க உங்களோட பிராண்டா எடுக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் உருவாக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி உருவாக்குற பிராண்ட் அது உங்களோட நேம்ல இருக்கலாம். அப்படி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டம் ஒரு கம்பெனி மாதிரி ஒரு நேம் வந்து உருவாக்கலாம். அதை நீங்க உடனே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. நீங்க அந்த பேர்ல ஒரு பிராண்ட், இப்போ உதாரணத்துக்கு நான் எந்த பேர்லையும் ஒரு பிராண்ட் உருவாக்கி இருக்கிறேன், பர்சனல் பிராண்ட் ஆசிவாசன் சொல்லி. ரெண்டாவது HBO கன்சல்டன் சொல்லி எந்த பிசினஸுக்கும் ஒரு பிராண்ட் உருவாக்கி, 2 பிராண்ட். ஓகே, ஆனா நான் முதலாவது உருவாக்கினது HBOங்கிற பிராண்ட் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 மனசுல வர்றது, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பேர் குமாரா இருந்தா குமார் கன்சல்டன்சி, அப்படி குமார் லைஃப் ஸ்டைல் சம்திங், அப்படி உங்களோட பேர் வரப்பான்னு நினைப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 உங்களோட மனசுல தோன்றத ஒரு பிராண்டா உருவாக்குங்க. முதலாவது ஒரு பிராண்ட் உருவாக்குறேன்னா லோகோ இல்ல பிராண்ட். அனைமன நினைக்கிற லோகோ தான் பிராண்ட், லோகோ இல்ல பிராண்ட். பிராண்டுங்கிறது உங்களோட பிராண்ட் நேம கேட்டா மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கிறதான் பிராண்ட். நைக்கி இதை கேட்ட உடனே என்ன உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஓகே, லைஃப் ஸ்டைல், நல்ல குவாலிட்டியான ஷூஸ், லெட்ஸ் டூ இட், அவங்களோட ஸ்லோகன் எல்லாமே உங்களோட மெமரிக்கு வருது, அதுதான் பிராண்ட். மெக்டானல்ட்ஸ், மெக்டி, அந்த எம்மை கண்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட், குயிக்கான டிஷ், உங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்தா கிஃப்ட் தருவாங்க, சம்திங். உங்களோட நேம் பிராண்ட் நேமை கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ தட் இஸ் பிராண்ட். முதலாவது எடுத்த உடனே நீங்க வரல ஒரு பிராண்ட் உருவாக்கிடலாமான்னா இல்ல. முதலாவது ஒரு நேம் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு கலர், அடுத்தது அதுக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியா பேஜஸ், எதுனால ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ் ஒன்று கிரியேட் பண்ணி முதல்ல பிராண்ட் ஒன்று உருவாக்குங்க உங்களுக்குன்னு சொல்லி. ஓகே, உங்களால் முடியும்னு சொன்னா அது உங்களோட பிராண்ட் நேம்ல ஒரு நல்ல வெப்சைட் டொமைன் நேம் ஒன்று எடுத்து, நிறைய ஃப்ரீ வெப்சைட் கிரியேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நானும் ஃப்ரீயா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வெப்சைட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணன்னு சொல்லி ஒரு உங்களுக்கு டெம்ப்ளேட்டோட நான் ஃப்ரீயா வீடியோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். அது சம்பந்தமா டீடைல்ஸ் வேணும்னு சொன்னாலும் பிராண்ட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது எங்க எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. 100% ஃப்ரீ தான். ஸோ முதல்ல நீங்க பிராண்டை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க ஒரு நீச் ஒன்று செலக்ட் பண்ணணும். என்ன நீச்சில் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போறீங்கன்னு சொல்லி. எவர்கிரீன் நீச் எல்லாம் இருக்குன்னு சொன்னா எல்லாமே என்ன கண்டினியூஸா அதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் கண்டினியூஸா டிமாண்ட் இருந்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சீசனல் நீச் எல்லாம் எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் இது இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அது பிறகு உங்களுக்கு சேல்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு நீச் ஒன்று எடுப்பீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும்தான் அது ஃபேமஸா இருக்கும். அதுக்கு பிறகு சும்மா இருக்கணும். மற்ற ஒரு மாதம் தான் ஃபுல்லா 1-2 மாதம் தான் ஃபேமஸா இருக்கும். ஸோ அதே மாதிரி இல்லாம லாங் டைமுக்கு கண்டினியூஸா டிமாண்ட் இருக்கிற மாதிரி நிச்சயம் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அநேகமா எவர்கிரீன் நிச்சயம் பாத்தீங்கன்னு சொன்னா டன் ஃபார் யூ ஸ்டப்ஸ், அது ஒரு நல்ல எவர்கிரீன். மேக் மணி ஆன்லைன், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், இது மாதிரி நிச்சயம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல எவர்கிரீன் நிச். ஆல்வேஸ் தேர்ஸ் அ ப்ராடக்ட். அதே மாதிரி ஆல்வேஸ் தேர்ஸ் அ டிமாண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்பயுமே வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சரியா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிராக் பண்ணீங்கன்னா வேற லெவலில் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். 3வது முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை அநேகமானாக்கள் செய்யறல. ஓகே, ப்ரொவைட் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ், ப்ரொவைட் வேல்யூ டு யுவர் பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ். வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. அது நீங்க வீடியோவா கொடுத்தாலும் சரி, பிளாக் போஸ்டா எழுதினாலும் சரி, சோசியல் மீடியாவில் போட்டோ கண்டென்ட்டா போட்டாலும் சரி, வீடியோ கண்டென்ட்டா போட்டாலும் சரி, யூடியூப்ல பெரிய லாங் டேர்ம் ஷார்ட் ஃபார்ம் எப்படினாலும் சரி, நீங்க இருக்கிற நீச்சில் வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. ஸோ வேல்யூக்கான டாபிக்கள் எங்க பார்க்கலாம்னா நீங்க தாராளமா கூகுள்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே, உங்களுக்கு நீங்க கார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்றீங்க. ஓகே, சும்மா உதாரணத்துக்கு ஜஸ்ட் ரெண்டம் காருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாமான்னு எடுக்க சும்மா ரெண்டம் ஒரு உதாரணம் எடுக்க முன்னுக்கு பார்த்தா கார் ஒன்று நிக்கி. ஸோ அதனால அந்த உதாரணத்தை எடுக்க. இப்போ நீங்க முதல்ல என்ன செய்யணும் சொன்னா ஜஸ்ட் சிம்பிளா அதுக்குன்னு சொல்லி வர டூல் எல்லாம் நீங்க வாங்குறதால கூகுளுக்கு போய் காருன்னு அடிச்சு போட்டு நீங்க ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா பின்னால ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்லி நிறைய சஜஷன் வரும். ஓகே, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஆக்கள் தேர்ற கீவேர்ட்ஸ். ஹவு டு பை a cheap car, பெஸ்ட் கார் ஃபார் டிராவலிங், பெஸ்ட் கார் ஃபார் குட் மைலேஜ், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய, சும்மா 2 உதாரணம் சொல்லலாம், அப்படி நிறைய டாபிக்ஸ் வரும். அந்த டாபிக்களில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அது நீங்க பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, வேற என்ன வீடியோ கிரியேட் பண்ணாலும் சரி, whatever
கண்டென்ட் கண்டினியூஸா கிரியேட் பண்ணுங்க உங்களோட பிராண்ட் நேம்ல. நீங்க கார் விக்கிங்க ஏங்குற கம்பெனியோட காரை விக்கிங்கன்னு சொன்னா ஏங்குற கம்பெனில பிராண்ட் உருவாக்குவாங்க. உங்களோட நீங்க என்ன பிராண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பிராண்ட்ல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்க என்ன செய்யணும்னா ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணி அது டெலிகிராம் கம்யூனிட்டியா இருக்கட்டும், வாட்ஸ்அப் இமெயில் லிஸ்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வடவை எங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அந்த பிளாக் ரீடர்ஸ் அந்த கம்யூனிட்டிக்கு எடுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ணி கோல்டா இருக்கிற ப்ராஸ்பெக்ட்ஸை ஆக்கி வார்ம்ல இருந்து ஹாட் ஆகினது பிறகு அவங்களே உங்கள்கிட்ட வந்து நான் கார் ஒன்று வாங்கணும் ஒரு கார் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அவங்களே வந்து கேட்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க செல் பண்ற விஷயத்த கொடுங்க. அதை விட்டு போட்டு இவ்வளவு விஷயம் செய்யாம கார் விற்கிற உங்களோட கார்ல இருந்து கார் கம்பெனில இருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் தந்தாங்கன்னா அந்த அஃபிலியேட் லிங்க் கொண்டு போய் என்கிட்ட கார் வாங்கன்னு சொல்லி நீங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி தெரியுமே சொன்னா அது பேரு ஸ்பேம். நிறையா உங்களை ஒருத்தருமே அதை லிங்கை கிளிக் பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருந்து யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை சரியா செய்யறதுனா மட்டும் செய்யுங்க. இது இன்றைக்கு வந்து நாளைக்கு ஏர்ன் பண்ற மாதிரி இல்லை. அப்படி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்க பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேல போனீங்கன்னா ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் இருக்கணும். ஆனால் நீங்க ஃபுல் ஆர்கானிக் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் லாங் டைமுக்கு நல்ல சஸ்டைனபிளா இருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 100% ஆர்கானிக் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யறேன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நான் உங்களுக்கு 100% ஃப்ரீயான ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று நான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சொன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. எப்படி கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யற எந்த விதமான மணியும் இன்வெஸ்ட் பண்ணாம சொல்லி. ஸோ சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.